ஹலோ வியூவர்ஸ், இன்று நாம் பார்க்க போவது நாமக்கல் நடைபெற்ற விஜய் அண்ணாவின் அரசியல் பிரச்சார பேச்சு பற்றி. இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் பெரிய சர்ச்சையாக பரவி வருகிறது. டிஎம்கே பிஜேபி மீது தாக்குதல், மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள், தமிழர் அடையாளத்தை உயர்த்திய உரை, நிறைய முக்கிய அம்சங்கள் உள்ளன. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். முதலில் விஜய் பிஜேபி மீது நேரடியாக தாக்குதல் நடத்தினார். இவருடைய வாக்குறுதிகள் வெறும் பொய்யானவை, மக்கள் உண்மையான நன்மைகள் எதுவும் தரவில்லை என்றார். குறிப்பாக மக்கள் அடிப்படை தேவைகளை புறக்கணித்து தேவையற்ற திட்டங்கள், பணம் வீணாகிறது என கடுமையாக விமர்சித்தார். அடுத்தது அடிப்படை வசதிகள் குறித்து மிகவும் வலியுறுத்தினார். கல்வி, சுகாதாரம், குடிநீர் எல்லாம் அடிப்படை மனித உரிமைகள். இந்த உரிமைகளை மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். அரசியல் என்பது மக்களுக்கான செய்யும் கருவிதான் என்று அவர் உறுதியாக சொன்னார். நாமக்கல் மக்களுக்கு முக்கியமான செய்யணும் பார்த்தீங்கன்னா, முட்டை உற்பத்தி, விவசாய நலன், அதை நேரடியாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு வசதிகள், உற்பத்தி வளர்ச்சிக்கு அரசின் பங்கு இருக்க வேண்டும் என்று கூறினார். இது மக்களின் மனதில் நல்ல எதிரொலி ஏற்படுத்தியது. அரசியல் கூட்டணிகள் குறித்து அவர் மிகவும் தெளிவாக பேசினார். பிஜேபி எந்த கூட்டணியும் இல்லை, பிஜேபியுடன் எந்த கூட்டணியும் இல்லை, மக்களின் நம்பிக்கை துரோகம் செய்ய விரும்பவில்லை என்றால் இதனால் அவரது பேச்சு இன்னும் வலுவாக சொல்கிறது. தமிழர்கள் அடையாளம் பற்றி பெருமையாக மிகவும் உணர்ச்சிகரமாக சொன்னார். தமிழர்கள் என்பதை பெருமை கொள்ள வேண்டும், வரலாற்று தலைவர்களை நினைவுபடுத்தி மக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார். தமிழர் அடையாளம், தமிழரை பெருமை என்ற புள்ளி அதிகம் வலியுறுத்தினார். முழு பேச்சில் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் நேரடியாக பதிலளித்தார். அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, நல வசதிகள் இவைகளை மக்களை கொண்டு வருவேன் என்று சொன்னார். மக்கள் மனதில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தினார். மொத்தத்தில் நாமக்கல் விஜய் அண்ணா பேச்சு அரசியல் பெரிய அலையை கிளப்பியுள்ளது. டிஎம்கே பிஜேபி மீது மக்களின் நலனுக்கான உறுதி, தமிழர் அடையாளம், இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. டிஎம்கே பிஜேபி மீது தாக்குதல், மக்களின் நலனுக்கான உறுதி, தமிழர் அடையாளம், இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. உங்களுக்கு இந்த பேச்சு எப்படி தோன்றுகிறது? கமெண்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.